ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீபடியஸ் சேனல். இன்றைக்கி நம்ம தர்மாக்கோல் வச்சு ஒரு அழகான ஷோ பீஸ், அதாவது ஹோம் டெக்கர் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணியிருக்கேன். நல்லாவே ரெஸ்பான்ஸ் உங்கள்கிட்ட இருந்து வந்தது. அது நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய லைக்ஸும் பண்ணியிருந்தீங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் தட். இன்றைக்கி வாங்க அதை நான் வந்து டீட்டெயிலாக எப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த கிராஃப்ட் செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு தர்மாக்கோல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து கிரிசன்ட் மூன் ஷேப் வந்து வரைஞ்சி எடுத்துக்கோங்க. கிரிசன்ட் மூன்னா ஒன்றும் இல்லைங்க, லெஸ் தென் ஹாஃப் சைஸ் மூன். அதாவது நான் வரைஞ்சிருக்கேன் இல்லையா, இந்த மூன் சைஸை தான் வந்து கிரிசன்ட் மூணுன்னு சொல்லுவாங்க. இந்த மூணுக்கு நம்ம ஃபேஸ் ஷேப் இருக்கிற மாதிரி வரைஞ்சி எடுத்துக்க போகிறோம். வரைஞ்சிட்டு அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். ஒரு ட்ராயிங்கோட அழகே அதோட கண்ணுன்னு தான் சொல்லுவாங்க. எனக்கு இந்த மூணில் இந்த என்டையர் கிராஃப்ட்லேயே பிடிச்சதே இந்த மூணோட கண்ணு தான். பாருங்களேன், நிஜமாக ஒரு ஐஸ் மாதிரி இருக்குல்ல, எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ இதே மாதிரியே அழகாக வரைஞ்சிக்கோங்க. நீங்கள் வந்து ஐஸ் க்ளோஸ்டில் இருக்கிற மாதிரியும் வரைஞ்சிக்கலாம், ஓப்பனில் இருக்கிற மாதிரியும் வரைஞ்சிக்கலாம். பட் இந்த மாதிரி வரைஞ்சிங்கன்னா ரொம்பவே ரியலிஸ்டிக்காக இருக்கும். இப்போ நம்ம வந்து மூன் ரெடி பண்ணிட்டோம். இப்போ அது வந்து நிற்கிறதுக்காக அடியில் பேஸ் ரெடி பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து ஒரு சர்க்கிள் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கு வந்து பிங்க் கலரில் கலர் கொடுக்க போகிறேன். நான் ஏன் பிங்க் கலர் சூஸ் பண்ணேன்னா, நம்ம வந்து இன்னொரு ஸ்டாரும் செய்ய போகிறோம். அந்த ஸ்டாரோட பவுலில் வந்து நான் பிங்க் கலர் தான் கொடுத்தேன். ஸோ மேட்சிங்காக இருக்கட்டும்னு சொல்லிட்டு பிங்க் கலரில் நான் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்டார் ரெடி பண்ண போகிறோம். நீங்கள் வந்து வெறும்னே ஒரு ஸ்டார் இருக்க மாதிரி கூட ரெடி பண்ணிக்கலாம். பட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு ஸ்டார் மேலே வந்து பவு இருக்கிற மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். எப்போவுமே இந்த கிராஃப்ட்டுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் சொல்லலாம். ஏன்னா எனக்கு இந்த ஸ்டாருமே ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஸ்டார்லேயுமே நம்ம வந்து ஃபேஸ் எமோஜி தான் வரைய போகிறோம். வரைஞ்சிட்டு அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். நான் இந்த கிராஃப்ட்டில் வந்து பெருசாக கலர்ஸ்லாம் எதுவுமே கொடுக்கல. ஜஸ்ட்டு சிம்பிளாகவே ரெடி பண்ணிக்கிட்டேன். அடியில் அந்த பேஸ்க்கும் அண்ட் இந்த பவுக்கு மட்டும் கலர் மட்டும் கொடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா அந்த மூன் ஸ்டாருக்கு கூட டிஃப்ரெண்ட்டாக கலர் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டாரையும் மூணையும் ஒன்றா குண்டூசியால் ஸ்டிக் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், குண்டூசியால் நான் எப்படி ஸ்டிக் பண்ணுறேன்னு நீங்கள் இந்த மாதிரி கூட பண்ணலாம். இல்லைனா மூன் மேலேருந்து இந்த ஸ்டாருக்கு வர மாதிரி கூட பண்ணலாம். அவ்வளோதான். அடியில் பேஸையும் குண்டூசியால் ஸ்டிக் பண்ணிங்கன்னா கிராஃப்ட்டு ரெடி. இதை நான் ரொம்பவே சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். இந்த சிம்பிள் அண்ட் குயிக்கான கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.